என் அன்பு குழந்தையே, நீ சற்றும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்னும் சிறிது நேரத்திலேயே உன்னுடைய வாழ்வை தேடி வரப்போகின்றது. உனக்கு மிகவும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இனி நான் தரப்போகின்றேன். எந்த அளவிற்கு உன் வாழ்க்கை உனக்கு சோதனையை கொடுத்து அழ வைத்ததோ, மனதை வேதனைப்படுத்தியதோ, மனதில் காயங்களை உண்டாக்கியதோ, அதைவிட பல மடங்கு இன்பங்களையும் ஆறுதல்களையும் சந்தோஷத்தையும் மருந்தாக நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் நீ கேட்கும் கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை என்று நினைக்கின்றாயோ, அதற்கு விடையாகவே நானே மாறி உன் முன் வந்து தோன்றி உன் கஷ்டங்களை எல்லாம் நிச்சயம் போக்குவேன். உன்னுடைய மனம் இப்பொழுது எல்லாம் இரும்பை போல மாறிக்கொண்டு இருக்கின்றது. அந்த அளவிற்கு வலிமையாகிவிட்டது. முன்பு எல்லாம் மென்மையாக இருந்த மனம் இப்பொழுதையெல்லாம் பல வலிகளை மேலும் மேலும் அனுபவித்து வலிமையாகிவிட்டது. என் அன்பு குழந்தையே, கடினங்களை சந்திக்கும் பொழுதுதான் நாம் வலிமையையும் பெறுகின்றோம் என்பதை தெரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் சுலபமாக மேற்கொள்வதால் எந்த ஒரு அனுபவங்களையும் நாம் பெரிதாக பெறப்போவது இல்லை. எந்த விஷயத்திலெல்லாம் கடினங்களையும் கஷ்டங்களையும் சந்திக்கின்றோமோ அந்த விஷயத்தில் நம் வாழ்விற்கு பெரிதும் முக்கியத்துவத்தை அளிக்கின்ற அனுபவத்தை பெரிதாக பெறுகின்றோம். என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் எப்பொழுதுமே உறுதியானதாக இருக்க வேண்டும். அடிக்கடி மாறக்கூடிய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையையும் சேர்த்தே மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு முடிவை எடுத்த பொழுதிலும் அதில் நீ உறுதியாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்விற்கு தேவையான வெற்றியும் சேர்ந்தே கிடைக்கும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் செய்து விடாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஆணித்தனமான நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு முழுமையாக நீ செய்து முடிக்கும் பட்சத்தில் அதன் வெற்றியும் முழுமையாகவே கிடைக்கும். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கின்றாய், அதில் உன்னுடைய பயணம் இருக்கின்றது. வேறு ஏதாவது ஒரு விஷயம் நடுவே வந்தால் நீ செய்து கொண்டிருக்கின்ற விஷயத்தை மறந்து அதனுடைய பாதையில் பயணத்தை தொடங்கி விடுகின்றாய். இப்படி ஒவ்வொரு முறையும் உன்னுடைய செயல்களில் ஏற்படுகின்ற தடுமாற்றம்தான் உன் வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய இலக்கை சுலபமாக பெற தாமதமாகி விடுகின்றது. இடையிடையே வரக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நீ செல்லுகின்ற பாதையின் மீது இருக்கின்ற உன்னுடைய கவனம் எப்பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து ஒரு முடிவை எடுத்து இந்த பாதையில் செல்வோம் என தீர்மானித்து திட்டமிட்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது வேறு ஒரு பாதையில் ஒரு சில விஷயங்கள் வந்து நின்று உன்னுடைய எண்ணங்களையும் உன்னுடைய சிந்தனையையும் செயலையும் தடுமாற வைத்தால், சிறிதும் தடுமாறாமல் நீ எடுத்து வைத்த அந்த முடிவிலிருந்து சிறிதும் மாறாமல் உன்னுடைய கவனம் ஒரே விஷயத்தில் ஒரே பாதையில் இருக்கும்படி பார்த்துக்கொள். எந்த ஒரு தடைகள் இனி வந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்க இந்த கணபதியினுடைய துணை என்றென்று உனக்கு உதவியாக இருக்கும். நீ காட்டும் நன்றி உணர்வு என்பது மிகவும் அதிகம். உனக்கு ஒருவர் சிறு நன்மையை செய்தால் கூட அவர்களுக்கு மிக பெரிய அளவில் நீ நன்றியை செலுத்துகின்றாய். இந்த குணம் என்பது மிகவும் மகத்தானது, வியப்புக்குரியது. சிலர் செய்த உதவிகளை அப்பொழுதே மறந்துவிட்டு உதவி செய்தவர்களையே மீண்டும் மீண்டும் வசைபாடும் பழக்கமும் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய மனம் ஒரு சிறு உதவியை யாரிடமிருந்து பெற்றாலும் அவர்களுக்கு காலம் முழுவதும் நன்றியை செலுத்தக்கூடிய அளவிற்கு உன் மனதிற்குள் அவர்கள் நினைவுகள் இடம் பிடித்து விடுகின்றது. அதனால் நீயும் என்னுடைய மனதிற்குள் மிக பெரிய அளவில் இடம் பிடித்தே இருக்கின்றாய். உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருப்பதால், சிந்தனைகள் தெளிவாக இருப்பதால், செயல்கள் ஆரோக்கியமாக இருப்பதால் உன்னுடைய வாழ்க்கையும் மிக பெரிய அளவில் நலனை தான் பெறும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எதையும் உன் வாழ்க்கையில் நான் நடக்க அனுமதிப்பது இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் நன்மை என்கின்ற மிக பெரிய காரணம் பின்னால் இருப்பதை தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையை, இதை நடத்தி காண்பியுங்கள், அதை நடத்தி காண்பியுங்கள் என்று என்னிடம் நீ வைக்கும் கோரிக்கைகளை நான் என் செவிகளில் வாங்கி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் செயல் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் என் மூலமாக அனுதினமும் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்னும் தீவிரமாக
உன்னுடைய விஷயத்தில் நான் கவனம் செலுத்த முற்படுகின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ காலம் கடந்து கொண்டு இருக்கின்றது. இன்னும் நம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையை வாழ முடியவில்லையே என்று கவலைப்படுகின்றாய். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் கவலையை விடு. மனதிற்குள் கவலைகளை வளர்த்து கொண்டே போனால் வாழ்வில் இன்பத்திற்கு இடமில்லாமல் போய்விடும். ஆங்காங்கே அனுபவிக்கின்ற பிரச்சனைகளை அவ்வப்பொழுதே மறந்து உன்னுடைய செயல்பாட்டில் உன்னுடைய முயற்சியின் தீவிரம் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் மாற்றங்களை நிச்சயம் பெறும். இந்த தும்பிக்கையான் இருக்கையில் உன் துன்பங்கள் எல்லாம் தொலைந்து போகும். என்னுடைய ஆசிகளும் அருளும் உன் வாழ்க்கையில் நிரம்பி இருப்பதை நான் இப்பொழுது கண்கூடாக பார்த்து மகிழ்கின்றேன். சில விஷயங்களில் நீ கவலையோடு இருப்பதை அறிந்த நான் அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நீக்கி மிகச்சிறந்த இன்பத்தை உனக்கு பரிசாக கொடுப்பேன். காலம் முழுவதும் இந்த கணபதியின் துணை உன்னை காக்கும். எத்தனை கரங்கள் இருந்தாலும் இந்த கணபதியினுடைய கரங்கள் உன்னை தாங்கி நிற்கும். என் அன்பு குழந்தையே, எப்பொழுதும் மனதிற்குள் நீ சில விஷயங்களை நினைத்து வருத்தப்படாதே. அந்த விஷயங்கள் எல்லாம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளாக என்னால் மாற்றி அமைத்து கொடுக்கப்படும். உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் முடிவை கொடுத்து உன் வாழ்க்கையின் இன்பத்திற்கு வழியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன். தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் முழுவதுமாக அகற்றி தேவையான விஷயங்கள் எல்லாம் முழுவதுமாக புகுட்டி உன்னுடைய வாழ்விற்கு தேவையான ஊட்டச்சத்தை இன்பங்களாலும் மகிழ்ச்சியாலும் நான் கொடுத்தருளுவேன். என் அன்பு குழந்தையே, சக்தி இழந்தது போல இருக்கின்ற உன்னுடைய வாழ்விற்கு முழு ஆரோக்கியத்தை நான் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு விஷயத்தையும் நீ அணுக தாமதித்ததே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் உன்னை நோக்கி வந்தால் அதில் முழுமையாக உன்னுடைய ஈடுபாட்டை செலுத்தி அதை முழு நிறைவோடு கையாள தொடங்கி விடுகின்றாய். எதற்காக இப்படி நிகழ்கின்றது என்று ஆராய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனே அகற்ற முற்படுகின்றாய். இப்படி வாழ்க்கைக்கு தேவையான முயற்சிகளை உன்னுள் இருந்து நீ வெளிக்கொண்டு வரும்பொழுது அந்த முயற்சியை வெற்றியின் முயற்சியாக மாற்ற என்னுடைய உதவி என்றென்றும் உனக்கு இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீ வேண்டிய அத்தனையும் உனக்கு கிடைக்கும். உறுதியான பக்தியை என் மீது செலுத்தும் உன் வாழ்விற்கு தேவையான இன்பத்தை நான் நிச்சயம் கொடுப்பேன். உன் அருகிலேயே இருந்து உன் மதிக்கு பல வழிகளை காண்பிப்பேன். கடன் பிரச்சனையிலிருந்தும் நோயிலிருந்தும் முழுவதுமாக விடுபட்டு இன்பமான வாழ்க்கையை நீ விரும்பியவாறு வாழ்வாய். உன் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறி இந்த கணபதிக்கு வாழ்நாள் முழுக்க நன்றியை செலுத்தக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடக்கும். சிறிது நேரத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும்.